வணக்கம். நம்ம கையில டேட்டா கொட்டி கிடக்கு. ஆனா அந்த எண்களுக்கு பின்னால ஒரு கதை ஒளிஞ்சிருக்கே. அதை எப்படி வெளியே கொண்டு வர்றது? வெறும் நம்பர்ஸ பார்க்கறதோட நிறுத்தாம ஏஐய வச்சு அந்த டேட்டாவை எப்படி பேச வைக்கலாம் தான் இந்த அனாலிசிஸ்ல பார்க்க போறோம். சரி, இதுக்குள்ள டீப்பா போறதுக்கு முன்னாடி வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாப்போமா? எண்ணித் துணிக கருமம். அதாவது எதையுமே செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு கணக்கு போட்டு அப்புறமா முடிவு பண்ணணும்னு சொல்றாரு. இந்த பழங்காலத்து அறிவுரை தான் இன்னைக்கு நாம பேச போற மாடர்ன் டேட்டா அனாலிசிஸோட அஸ்திவாரமே. சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். டேட்டாக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற கதைகள். நம்மள சுத்தி பார்த்தா எல்லா இடத்துலயும் டேட்டா தான். ஆனா அதுல இருக்கிற முக்கியமான உண்மைகள் எல்லாம் ஒரு பூட்டு போட்ட பெட்டிக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ நம்ம டேட்டாக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற இந்த உண்மைகளை நாம எப்படி வெளியே கொண்டு வர்றது? இதான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி. இதுக்கு பதில் தான் டேட்டா அனாலிசிஸ். அந்த திறவுகோல இன்னும் பவர்ஃபுல்லா மாத்துற ஒரு டூல் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது நம்ம ஏஐ. இது அனாலிசிஸ ரொம்ப வேகமாவும் துல்லியமாவும் மாத்துறது மட்டும் இல்ல, முக்கியமான விஷயம் என்னன்னா யாரு வேணாலும் இதை ஈஸியா யூஸ் பண்ணலாம். வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். பகுதி 2, அனாலிசிஸோட 4 பார்வைகள். ஒரே டேட்டாவை நாம 4 விதமான கண்ணாடி போட்டு பார்க்கலாம். ஒவ்வொரு கண்ணாடியும் நமக்கு ஒவ்வொரு விதமான விஷயத்த காட்டும், ஒவ்வொரு கேள்விக்கும் பதில சொல்லும். இந்த 4 கண்ணோட்டத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. முதல்ல விளக்க பகுப்பாய்வு. இது என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும். உதாரணத்துக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் மார்க் என்னன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி. ரெண்டாவது காரண பகுப்பாய்வு. இது இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கேட்கும். போன மாசம் ஏன் சேல்ஸ் டக்குன்னு குறைஞ்சது, காரணத்தை கண்டுபிடிங்கன்னு சொல்ற மாதிரி. மூணாவது முன்கணிப்பு பகுப்பாய்வு. இது ஒரு ஜோசியக்காரர் மாதிரி இனிமே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லும். வரப்போற ஹாலிடே சீசன்ல நம்ம சேல்ஸ் ஏறுமா இல்ல இறங்குமான்னு கணிக்கிறது. கடைசியா பரிந்துரை பகுப்பாய்வு. இது ஒரு டாக்டர் மாதிரி சரி அடுத்து என்ன பண்ணலான்னு நமக்கு வழி சொல்லும். சேல்ஸ் அதிகப்படுத்தணுமா, இதெல்லாம் பண்ணுங்கன்னு ஐடியா கொடுக்கும். இந்த 4 விஷயமும் சேர்ந்தாதான் நம்ம டேட்டாவோட முழு கதையும் நமக்கு புரியும். ஓகே, இப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாட்டுக்கு வந்திருக்கோம். பகுதி 3. உங்க டேட்டாவோட நீங்க பேச போறீங்க. ஆமா, நீங்க கேக்குறது சரிதான். ஏஐ யூஸ் பண்றதுங்கிறது நம்ம டேட்டா கூட நேருக்கு நேரா உட்காந்து பேசுற மாதிரி தான். வாங்க அது எப்படின்னு பாத்திரலாம். இதுக்கு மொத்தமே 2 ஸ்டெப் தான், ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1, உங்ககிட்ட இருக்கிற டேட்டா ஃபைல், அது சிஎஸ்வியா இருக்கலாம் இல்ல எக்ஸல் ஃபைலா இருக்கலாம், அதை ஒரு ஏஐ டூல்ல அப்லோட் பண்ணணும். ஸ்டெப் 2, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சிம்பிளா கேள்வி கேட்டா போதும். அவ்வளோதாங்க விஷயம். சரி, ஒரு உதாரணம் பார்த்துருவோமா? நாம முதல்ல பார்த்தோமே அந்த விளக்க பகுப்பாய்வு, அதையே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் டேட்டா இருக்குன்னு வச்சுக்குவோம். அதோட அடிப்படை புள்ளி விவரங்கள் என்னன்னு கேட்கலாம் வாங்க. இதோ பாருங்க, இதுதான் அந்த மேஜிக் வேர்ட்ஸ். நம்ம ஏஐ கிட்ட என்ன கேட்கணும்னு இந்த மாதிரி தெளிவா சொன்னாலே போதும். அந்த மார்க்ஸ் காலத்துல சராசரி என்ன, மீடியன் அதாவது நடுவுல இருக்கிற மார்க் என்ன, அப்புறம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அதாவது மார்க்ஸ் எல்லாம் சராசரியை விட்டு எவ்வளவு தள்ளி இருக்குன்னு காட்டுற நம்பர், கடைசியா மினிமம் மேக்ஸிமம் மார்க்ஸ், இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஒரு டேபிள்ல கொடுன்னு கேட்குறோம். பாத்தீங்களா, அடேங்கப்பா, நாம கேட்ட செகண்ட்ல ஏஐ எவ்வளோ நீட்டா சிம்பிளா ஒரு டேபிள்ல பதில் கொடுத்துருச்சு பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் மார்க் 72.5, ஹையஸ்ட் மார்க் 98, எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு நொடியில நம்ம கையில. இதுதாங்க ஏஐயோட பவர். சூப்பர். சரி, அடுத்த எக்ஸாம்பிளுக்கு போலாமா? இப்போ சேல்ஸ் டேட்டாவை எடுத்துக்கலாம். காலப்போக்கில், அதாவது மாசம் மாசம் சேல்ஸ் எப்படி இருக்கு, அதோட ட்ரெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் வாங்க. இதுக்கு நாம இந்த மாதிரி சிம்பிளா கேட்கலாம். என்னோட டேட்டா செட்ல மாசத்தை வச்சு சேல்ஸை அனலைஸ் பண்ணுங்க, அதோட ட்ரெண்டை விளக்குங்க. 2 விஷயங்களுக்கு நடுவுல என்ன தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடிக்க இது ஒரு பெஸ்ட் வழி. இப்ப பாருங்க, இதுல ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. ஏஐ சும்மா நம்பர்ஸ மட்டும் தூக்கி போடல, அதுக்கு பின்னாட இருக்கிற கதையையே சொல்லுது பாருங்க. டிசம்பர்ல சேல்ஸ் பீக்ல இருக்கு, அதுக்கு ஹாலிடே சீசன் காரணமா இருக்கலாம்னு ஒரு இன்சைட் கொடுக்குது. பிப்ரவரியில சேல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, ஆகஸ்ட்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் சேல்ஸ் ஏறிட்டே போகுதுன்னு ஒரு முழு ஸ்டோரியாமே நமக்கு சொல்லிருச்சு. நாம அடிக்கடி கேள்விப்படுற ஒரு முக்கியமான வார்த்தை கோரிலேஷன். அப்படின்னு என்ன? சிம்பிளா சொன்னா 2 விஷயங்களுக்கு நடுவுல ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு பார்க்கறது தான். ஒன்னு அதிகமாகும்போது இன்னொன்னும் அதிகமாகுதா இல்ல குறையுதா இல்ல சம்பந்தமே இல்லையா, அதை தான் நாம இப்போ பார்க்க போறோம். இந்த சார்ட்ஸை பார்த்தாலே விஷயம் ஈஸியா புரிஞ்சிடும். படத்தை பாருங்க, எல்லா டாட்ஸும் மேல போகுது. இது பாசிட்டிவ் கோரிலேஷன், அதாவது எவ்வளவு நேரம் படிக்கிறோமோ அந்த அளவுக்கு மார்க் வாங்குற மாதிரி. 2வது படத்துல டாட்ஸ் எல்லாம் கீழே வருது. இது நெகட்டிவ் கோரிலேஷன், குளிர் அதிகமாக அதிகமாக ஐஸ்கிரீம் சேல்ஸ் குறையிற மாதிரி. 3வது படத்துல பாருங்க, டாட்ஸ் எல்லாம் அங்கங்க செதறி கிடக்கு. இதுக்கு அர்த்தம் 2க்கும் எந்த சம்பந்தமும் இல்ல.
இந்த மாதிரி விஷுவலா பார்க்கும்போது கோரிலேஷன் மனசுல டக்குன்னு பதிஞ்சிரும். சரி, நாம இப்போ இந்த அனாலிசிஸோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். பகுதி 4 நம்பர்ஸ்ல இருந்து முடிவுகளுக்கு. இவ்வளோ நேரம் நாம பண்ண அனாலிசிஸ் எல்லாத்தோட உண்மையான நோக்கம் என்ன நினைக்கிறீங்க? முக்கியமான பாயிண்டே இதுதான். டேட்டால இருந்து இன்சைட்ஸ் கண்டுபிடிக்கிறது மட்டும் நம்ம கோல் இல்ல. அந்த இன்சைட்ஸை வச்சு ஸ்மார்ட்டான டேட்டாவை அடிப்படையா வச்ச முடிவுகளை எடுக்கிறது தான் உண்மையான வெற்றி. அது உங்க பிசினஸா இருக்கலாம், உங்க படிப்பா இருக்கலாம், இல்ல உங்க பர்சனல் ப்ராஜெக்டா கூட இருக்கலாம். இப்போ உங்க டர்ன். உங்க வேலையில, உங்க படிப்புல, இல்ல உங்க பேஷன்ல ஏதோ ஒரு டேட்டா உங்ககிட்ட ஒரு கதையை சொல்ல காத்துக்கிட்டு இருக்கு. அந்த கதையை கேட்க நீங்க ரெடியா?